திரு கேசிபி, இப்ப நான் 26 எலெக்ஷனுக்கு இந்த தலைப்பை சுருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம ஓபிஎஸ் ஓட செயல்பாடு அதெல்லாம் தாண்டி இந்த 26 எலெக்ஷன்ல என்ன கணக்கு ஓடிட்டு இருக்கு கேசிபி? இந்த பேட்டி எதை சொல்லுது? இல்ல, 26 தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் இந்த கூட்டணிக்குள் இணைக்கப்பட்டுக் கொள்ளாவிட்டால், என்டிஏ கூட்டணிக்குள்ள ஏதோ ஒரு வடிவத்தில் இணைக்கப்பட்டுக் கொள்ளாவிட்டால் அவர் திமுக பக்கம் போறதுக்கு தயாராக இருக்கிறார். பெருமாள் மணி சொன்ன மற்ற தலைவர்கள், திருநாவுக்கரசர் மற்றவர்கள் யாருமே திமுக பக்கம் போகல. அப்படி போனதற்கு பிறகு அவர்களை அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஓபிஎஸ் செய்த மாபெரும் தவறு திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்தது, அரசியல் ரீதியாக சந்தித்தது. உடல்நலம் விசாரித்தது அது பரவாயில்ல, ஆனா அந்த 3 முறை என்றது, திரு ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு வெளியில பேட்டி கொடுக்கிற பொழுது அரசியல் நிரந்தர நண்பரும் இல்லை எதிரியும் இல்லை என்ற வார்த்தைகள் கிட்டத்தட்ட பெருமாள் மணி சொல்றது மாதிரி அவர் திமுக பக்கம் சென்று விட்டார் என்பதாகத்தான் காட்டுது. அவர் தனியா செயற்குழு பொதுக்குழு கூட்டுவார், திமுக அவருக்கு மறைமுக ஆதரவை கொடுக்கும், தனியா செயற்குழு கூட்டுவாரு, நான் தான் அதிமுக கிளைம் பண்ணுவாருன்னு சொல்றேன். நான் திமுகவுக்கு போவாருன்னு சொல்லல. அதான் பெருமாள் மணிக்கு ஓபிஎஸ் ஆதரிக்கிறது போல ஆதரிச்சு அடிச்சு காலி பண்றாரு. அண்ணா திமுக தொண்டர் ஓபிஎஸ் ரோட்ல போனா கல்லெடுத்து அடிக்கிற அளவுக்கு ஓபிஎஸ் மேல அதிருப்தியா அண்ணா திமுக தொண்டனுக்கு கிரியேட் பண்றாரு. திமுக ஆதரவோட அவர் பொதுக்குழு கூட்டுவார்னா அப்ப ஓபிஎஸ் எந்த கட்சிக்கு தலைவராகணும்னு நினைக்கிறாரு? எந்த கட்சிக்கு நினைக்கிறாரு? நான் தான் அதிமுக, நான் தான் அதிமுக ஒருங்கிணைப்பாளர், ஓபிஎஸ் ஓட வெல் நான் தான் தலைமை ஒருங்கிணைப்பாளர். நீங்க ஓபிஎஸ் ஓட வெல் விஷரா தெரியல, அவரை அதாவது துதிபாடி அவரை ஒளிச்சறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அடுத்து ஆனா ஓபிஎஸ் ஓட பலம் இன்றைய தேதிக்கு ஓபிஎஸ் உடைய பலம் என்பது அதிமுக பலம் இல்ல. ஆனால் அந்த சமுதாயத்துல அவருக்கு ஒரு வாக்கு வங்கி, அவர் மீது அனுதாபம் கொண்ட வாக்கு வங்கி இருப்பதாக சென்ட்ரல் நாடாளுமன்ற தேர்தல் வரை அவர் நிரூபித்திருக்கிறார். ஒன்று. அடுத்தது, ஒன்றுபட்ட அதிமுக என்பது வெறும் ஓபிஎஸ் தினகரன் அப்படிப்பட்டது மட்டுமே அல்ல. கள அளவுல பல இடங்கள்ல பல பேர் ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்றைய தேதிக்கு மக்கள் பார்வையில திமுக கூட்டணி ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியாக காட்சி தருகிறது. ஆனா வெறும் இன்றைய தேதிக்கு அதிமுகவோட இருக்கிறது பாஜக கூட்டணி மட்டும்தான். மற்றபடி விசிபிளா ஒரு மிகப்பெரிய தமிழகம் முழுக்க வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சி என்கிற அளவுல பெரிய கட்சிகள் எதுவும் கூட்டணிக்கு இல்ல. அப்ப இந்த சூழ்நிலையில ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்பட்டால் அது வலிமையானதாக கருதப்படும். அதே மாதிரி மற்றவங்க சொல்ற மாதிரி முடிச்சிருங்க கேசிபி சுருக்கமா. இல்ல, மற்றவங்க சொல்ற மாதிரி இபிஎஸ் வெற்றி பெற மாட்டாரு, நீங்க ஜெயிச்சிருவீங்களா, நீங்க ஜெயிச்சிட்டீங்களாங்கிறது. இபிஎஸ் டிரைவிங் சீட்ல உட்கார்ந்து இருக்காரு, மற்றவங்க அந்த பஸ்ல கூட இருந்து இறக்கி விட்டீங்கன்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. டிரைவிங் சீட்ல இருக்கிறவர் தான் அதுக்கு பொறுப்பாளர். அதனால மற்றவங்களை நீங்க ஏன் அந்த இடத்தை அடையல என்று கேட்க முடியாது. ஒன்றுபடுத்தப்படாவிட்டால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக முடியாது. அதிமுக ஆட்சி அமைப்பு. கோட்டீஸ்வரன் 2 விஷயம். ஒன்னு, அதிமுகவை ஒன்றுபடுத்தணும். எல்லாரும் இப்ப கேசிபி சொன்ன மாதிரி பிரிந்தவர்கள் எல்லாரையும் ஒண்ணுக்கு கொண்டு வரணும்ன்ற ஒரு வாய்ப்பு இல்லையா? ஓபிஎஸ் தனியா போறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. எப்படி பாஜக யோசிக்கும்னு நினைக்கிறீங்க கோட்டீஸ்வரன்? பாஜக யாருக்கு செல்வாக்கு இருக்குன்னு பார்ப்பாங்க. இப்போ ஒருவேளை ஓபிஎஸ் ஐயாக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு 5 விழுக்காடு இல்லை 8 விழுக்காடு வாக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஓட் ஷேர் இருக்குன்னா அவரை இந்த மாதிரி விடமாட்டாங்க. இந்த நேரம் கூப்பிட்டு என்ன வரும்போது வாங்க ஏர்போர்ட்டில் நீங்களும் ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு போங்க, ஒரு மேரி பிஸ்கெட்டு காஃபி தொட்டு சாப்பிட்டு போங்க, என்ன ஆகிட போகுது, ஒரு பூங்கொத்து கொடுக்க போறீங்க, ஒரு சிரிப்பு, ஒரு போட்டோ, இவ்வளோ தானே. அந்த 10 நிமிஷம் ஒதுக்கலன்ட்டு தானே ஐயா ஓபிஎஸ் கோச்சிக்கிட்டு வெளியில் போயிட்டாரு. அதாவது இங்கே என்ன பிரச்சனைனா, பாஜக என்ன பார்க்குதுன்னா, யாருக்கு வாக்கு வங்கி இருக்கோ அவங்க கிட்ட தான் அவங்க எப்பயுமே ஒட்டுவாங்க.
அவங்களோட நிலைப்பாடு தேவையில்ல. ஜெயிக்கணும்னா கூடுதல் இல்ல, அது கரெக்ட். இப்ப கேசிபி சார் சொல்றது கரெக்ட். ஒவ்வொரு ஓட்டும் வந்து இந்த மாதிரி ஒரு தேர்தல்ல ரொம்ப முக்கியம். ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, இது நாளைக்கு ஒரே தொல்லையா இருக்கு, தொந்தரவா இருக்குது. அதிமுகல இருக்கிறீங்க, ஆனா நடுவுல பூங்கத்துன்னு போய் நிர்மலா சீதாராமனை பாக்குறீங்க. செல்லூர் ராஜுக்கு நடுவில் ஒரு பிரச்சனையாச்சு. திமுகவோட நட்பு பாராட்டாரு மதுரையில், அவருக்கு ஒரு சொந்த பிரச்சனைக்குன்னு சொல்லிட்டு அவர் காரில் ஏற்றல, அதுதான் காரணம்னாங்க. அதே மாதிரி வேலுமணி போயிட்டு சைலண்டாக வந்துட்டு RSS மீட்டிங்கு போனார், அவர்கிட்ட ஒரு 2 நாள் பேசலை. அப்போ இதில் உச்சகட்டமாக இதுக்கெல்லாம் வந்து காரணம் வந்து ஐயா OPS. என்ன நம்பினா குருமூர்த்தியோட என்ன உங்களுக்கு தொடர்பு வேண்டி கிடக்குது? அதுக்கப்புறம் போயிட்டு முருகன் பிரச்சனையில் வருதுல, அண்ணாமலை பார்த்தீங்கன்னா OPS வந்து ஒரு முக்கிய தலைவர், இவர் வேணான்னும் போது OPS முக்கிய தலைவர். இன்னைக்கு அண்ணாமலை நட்டாத்தில் விட்டு ஓடி போயிட்டாரா EPS பின்னாடி? இப்போ தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு யாரு? சரிங்க, அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்கு இல்லைங்களா? இப்போ கூட சசிகலா அவர்களை போய் வீட்டில் பார்க்கலாம் OPS, இல்ல டிடிவி தினகரனை சேர்ந்து நடுவில் எங்கன்னா பார்க்கலாம். ஸ்டாலினை பார்த்ததுக்கு பதிலா இவங்க 2 பேரை பார்த்துருந்தாருன்னா அதிமுக தொண்டை என்ன நினைப்பான், எப்பா நம்ம குடும்பம் பிரிஞ்சு போயிருந்தாலும் உள்ளுக்குள்ளே தானே. சசிகலா அவர்கள் என்ன சொல்றாங்க, நீர் அடித்து நீர் விலகாது அப்படின்றாங்க. அந்த கன்சாலிடேஷன் பண்ணிட்டு, சரி டிடிவி தினகரன் வாங்க, சசிகலா வாங்க, நான் இருக்கிறேன். மதுரையில விஜய் போட்டப்பல அதை விட ஒரு சிறப்பான மாநாடு போட்டு காட்டினா, அப்போ EPS என்ன யோசிப்பாரு, ஓஹோ இவருக்கு செல்வாக்கு இருக்கு போல, இவர் இருந்தா நம்ம ஜெயிப்போம்னா கண்டிப்பா சேர்த்துக்குவார் அவருமே, இல்லாட்டி வாய்ப்பு இல்லைன்னா வாய்ப்பு இல்லை. அக்னீஸ்வரன் கோட்டீஸ்வரன் சொல்றபடி பார்க்கிற போது இந்த திரு ஸ்டாலின் அவர்கள் சந்தித்ததுனால இந்த அதிமுக ஒன்றுபடுதல்ல OPS ஆப்ஷன் இல்லைன்னு புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா ஸ்டாலின் அவர்களை சந்திச்சதுனால அந்த முடிவு தானா, இனி ஒன்றுபடுவதற்கான வாய்ப்பு இல்லையா? பெருமாள்மணி சார் சொல்லும்போது திரு EVK சம்பத், திரு வைகோ அவங்களெல்லாம் சொன்னாங்க, ஐயா STS சோமசுந்தரம் அவங்கெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அவங்களெல்லாம் தாண்டி 97 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற போது போட்டி பொதுக்குழுவை நடத்தியவர் மரியாதைக்குரிய திருநாவுக்கரசு அவர்கள். ஆகவே அதில் நீங்கள் போட்டி பொதுக்குழுவும் கூட்டலை என்பதுக்கு வரலாற்று சான்று, அதை நம்ம விட்டுருவோம். தமிழ்நாட்டில் சார் 3 கட்சிகள் 2 கட்சிகளோடும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது. 3 கட்சிகள்னா 3 நிலைப்பாடு. அது யாருன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தலைமை ஒரு இடத்துல இருக்காங்க, ஐயா ஜூனியர் அன்புமணி ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்ப தேமுதிக அங்கேயும் பேசுறாங்க, இங்கேயும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் தாண்டி திரு விஜய் அவர்கள் ஒரு நிலைப்பாட்டில் இளைஞர்களை தன் பக்கம் இந்த மாநாட்டின் மூலம் ஈர்த்து இருக்கிறார். ஆக இங்க என்ன நடக்குதுன்னா, அங்க பேசிட்டு மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் OPS அவர்கள் அங்க போய் பேசிட்டு, அங்க பேசியதற்கு பிறகு திமுகவின் நிலைப்பாடு என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க, நீங்க எங்களோட வர வேண்டாம், அப்படி வருவதாக இருந்தால் இறுதியாக ஒரு வாய்ப்பு கேட்டு முடிச்சிட்டு வாங்க, நீங்க தனியா நில்லுங்க, மற்றதையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், ஆனா நீங்க எங்களோட வந்துடாதீங்க என்று அவரை ஆட்டுவித்தால் ஆடுவதோர் யாரோ அப்படி மாதிரி தான் இந்த நிலைப்பாடு இருப்பதாகத்தான் உண்மையான தகவல்கள் வெளியே வருகிறது. உங்களுக்கு அப்படி ஒரு தகவல் கிடைச்சிருச்சு. ஆமா, ஆகையினால இங்க ஒற்றை நிலைப்பாடு அப்படின்னு பாக்குற போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவினுடைய நிலைப்பாட்டில் இருக்கிறாரு. ஆனால் அவர் ஜெயிக்க மாட்டாரு, அவர் வரமாட்டாரு, அவர் தோத்துருவாரு என்று சொன்னால் சொல்லிக்கொண்டே இருங்கள். ஆனால் எதிர்த்து கொண்டே இருக்கிறவர் யார் என்பதை ஒற்றை நிலைப்பாட்டில் இருக்கிறவர்கள் தான் அரசியல் வெற்றி பெறுவார்கள். திரு மோடி அவர்களை எதிர்த்து கொண்டே இருக்கிறார் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கிறார். அதுபோலதான் எல்லா அரசியல் கட்சிகளும்.